என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அதாவது பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு துரித்து ஒரு பாட்டில் வைத்து நாம் அடிக்கிற கண்ணீரெல்லாம் அதில் சேகரித்து கொண்டே வருவதாக அவர் சொல்லுகிறார். அதை கணக்கு வைக்கிறாராம், இந்த பாட்டில் எவ்வளோ இந்த கண்ணீர் வந்திருக்கிறது என்பதாய். ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? சில காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்த உடனே, சாதாரணமாக ஜெபித்த உடனே அற்புதம் நடந்துடும். சில காரியத்திற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சில காரியத்துக்குடைய கண்ணீரை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். முக்கியமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், உங்கள் கணவர் பிள்ளைகள் உங்களை சுற்றியில் இருக்கிறவங்க வாழ்க்கை மாறணுமானா உங்களுடைய கண்ணீர் அதுக்கு அவசியம். நீங்கள் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த பாரத்தோட கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து அவங்கள ரட்சிப்பார். அப்போ சில தெய்வத்திட்ட நிறைவேற கண்ணீர் அவசியம். ஆண்டவர் சொல்லுவார், பல வருஷத்துக்கு முன்னாலே என் பிரச்சனை நினைத்து ரொம்ப அழுது கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், அழக்கூடாது, உனக்காக கண்ணீர் விடக்கூடாது, கண்ணீர் வீணாகக்கூடாது. நீ ஆத்மாக்களுக்காக அழலாம், தேசத்துக்காக அழலாம், உன் சொந்த காரியமே நீ அழவே கூடாதுன்னு சொன்னார். அதிலிருந்து நான் ஒப்பு கொடுத்தேன். சரி ஆண்டவரேன்னு சொல்லி என்னை பற்றி யார் என்ன நிந்தித்தாலும் பரிகசித்தாலும் வேதனைப்படுத்தினாலும் இப்போ நான் அழுகிறதே கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி அழுது கொண்டு இந்த ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து இப்போ அப்படியெல்லாம் அழுகிறது இல்லை. இப்போ தேசங்களுக்காக, ஆத்மாக்களுக்காக, மற்றவங்களுக்காக என்னுடைய கண்ணீரை சிந்தப்பட ஆண்டவர் விரும்புகிறதுனால அதை மட்டும்தான் செய்கிறேன். எனக்கு தெரியும், இந்த கண்ணீரை தேவன் சேர்த்து வைக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு போகும்போது, ஒரு தேசத்துக்கு போகும்போது, ஊழியம் செய்ய போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த அளவு நான் ஆத்மாக்களை உனக்கு தருவேன், அந்த அளவு ஜனங்க மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி. அப்போ நான் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அந்த கண்ணீர் பூரணமாகும் போது தேவன் அங்கே பலமாய் கிரியை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்துக்கு பதிலே வரமாட்டேங்குது, மாற்றமே வரமாட்டேங்குதுங்கன்னா உங்களுடைய கண்ணீர் அது விலையேற பெற்றது. அவருடைய பாதத்தில் அந்நாள் தனியாக உட்காந்து படுக்கையில் அழுது கொண்டிருந்தாள், ஒரு மாற்றமும் வரல. தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுத போது அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் இரக்கம் செய்தார். உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு ஆண்டவரால் அமைதியாக இருக்கவே முடியாது. நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டா உடனே தகப்பனுடைய உள்ளம் இழகிவிடும். உடனே அற்புதம் செய்வார். உங்களுடைய கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார்.